தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்ப சாதகமாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஏன்னா அஷ்டமத்தில் குரு உச்சம். அஷ்டமத்தில் குரு உச்சம் யாருக்கு நல்லதுன்னா, அட்வொகேட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்களுக்கு, மாஸ் இன்சூரன்ஸ் போடுறவங்களுக்கு, குழந்தை நல மருத்துவர்களுக்கு, அதே மாதிரி இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், ஃபார் எக்ஸாம்பிள் ஏடிஹெச்டி ஆகட்டும், ஆட்டிசம் ஆகட்டும், டவுன் சிண்ட்ரோம் ஆகட்டும், இந்த மாதிரி குழந்தைகளை வந்து ட்ரீட் பண்ணக்கூடிய மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுக்கும். அதே மாதிரி செகண்ட் ஹேண்ட் ஜப்தான நகைகள், இல்லை ஜப்தான வீடு, ஆக்ஷன் போகக்கூடிய எதுவாக இருந்தாலும் சொத்துக்கள், அதை எடுத்து யார் வியாபாரமாக பண்ணுறாங்களோ அவங்களுக்குலாம் நல்லாயிருக்கும். மற்ற எல்லாருக்குமே வேலை வந்து ரொம்ப ஒரு மாதிரி டஃப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன் ரீசன்னா, குரு அந்த இடத்துல உச்சபலம் பெறும்போது வேலை இருக்குமா இருக்காதான்னு தெரியாது. நிரந்தரமாக ஒரு இன்கம்மை நீங்கள் நம்பாமல் 2-3 வேலைகளை பார்த்துக்கொள்வது நல்லது. தனுசை பொறுத்த வரைக்கும் இந்த டைமில் லேண்டு, ரியல் எஸ்டேட்டு, புரோக்கரேஜ், இந்த மாதிரி விஷயங்கள். இந்த குரு வந்து உங்களுக்கு கரெக்டாக கனெக்ட் ஆகிறது சந்திரனுடைய வீட்டில் உச்சம் பெற்று சனியை தொடர்பு கொள்ளுது. அப்போ ரெனியூவபிள் எனர்ஜி ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, தண்ணீர், ஹைட்ரா ப்ராஜெக்ட்ஸு, இந்த மாதிரி கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு மேனுஃபேக்சரிங்கில் இல்லைன்னா ஒரு இண்டஸ்ட்ரியில் நீங்கள் சேர்றதுங்கிறது பெரிய வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். இல்லை சார், அக்ரிகல்ச்சர் பண்ணணும், நான் வந்து விவசாயம் தான் பண்ணணும்னா இப்போ நல்ல டைம். இப்போ நீங்கள் லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். பெண்களுக்கு இந்த லோன் கிடைக்கும். அதனால் வச்சு இவங்க ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் கிடையாது, உணவு சம்மந்தப்பட்டதுக்கு மட்டும் கிடையாது, பொதுவாக எதெல்லாம் ஒரு கெட்ட விஷயத்தை தடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்கோ அது சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸ்லாம் எடுத்து பண்ணலாம். அது ஒரு பெரிய வெற்றியை கொடுக்கும்.